ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்சியல் செட்டப்பில் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஜியூஐயில் டேஷ்போர்டில் வந்து லேண்ட் ஆகிருக்கிறோம். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு நம்ம எங்கே போகணுன்னா டிவைஸ், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியாக மேலே, இந்த டிவைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பை டிஃபால்ட்டாக செட்டப்புக்கு கீழே இருக்கிறது தான் வரும். ஸோ இந்த செட்டப்புக்கு கீழே இங்கே மேனேஜ்மெண்ட் போகக்கூடாது, செட்டப்புக்கு கீழே இங்கே இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸோட பேர் கொடுத்துருக்கோம், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும், ஆட்டோ நெகோஷியேஷனில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து டிஃபால்ட்டாக அலௌட் ஆகிருக்க சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTTPS, SSH அண்ட் பிங். ஸோ HTTPS தான் ஒர்க் ஆகும், HTTP ஒர்க் ஆகாது. ஏன்னா இதுதான் வந்து எனேபிள்டு. மேபி ஐ கேன் ஷோ யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் HTTP. இப்போ இது HTTPயில் அதே ஐபி அட்ரஸ், இப்போ 192.168.0.132 தான் இதோட DHCP ஐபி இல்லையா. இப்போ அதே ஐபி HTTPயில் கொடுத்தனாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சைட் கேனாட் பி ரீச்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலான்னாக்கா இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு, SSH தான் எனேபிளில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் டெல்நெட் வில் நெவர் ஒர்க். வி கேன் செக் தேட் அஸ் வெல். நம்ம என்ன பண்ணலாம், புட்டி ஓகே, நம்ம புட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.0.132. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் the site cannot be reached வந்துச்சு. ஸோ ஓவர் HTTP இட் இஸ் நாட் ஒர்க்கிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பை டிஃபால்ட் SSHக்கு பதில் நான் டெல்நெட் போட்டிருக்கேன். யூஸிங் டெல்நெட் யூஸிங் போர்ட் 23 மூலமாக நான் ஆக்சஸ் பண்ண நினச்சா கொஞ்ச நேரம் வச்சு நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடும். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணும். ஸோ by default வந்து we didn't enable it, or by default it is not allowed, telnet is not allowed, so we cannot connect using telnet. ஓகேங்களா. at the same time if we connect, இங்கே பார்த்தீங்களா சொன்னீங்களா நெட்வொர்க் எரர், கனெக்ஷன் டைம் அவுட் வந்துச்சு. and at the same time இப்போ வந்து நம்ம வந்து இதே பொசிஷனில் if we try to connect using SSH 192.168.0.132 இதுதான் அதோட ஐபி. ஸோ நான் இப்போ அது டிஃபால்ட் SSHல இருந்துச்சு. SSHல நான் வச்சு கிளிக் பண்ண உடனே பாருங்களேன் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்டு ப்ராம்ப்ட் வருது. ஓகே, admin @ என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஆல்ரைட், சி லாகின் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் SSH இஸ் ஒர்க்கிங். அண்ட் இன்னொன்று என்ன போட்டிருக்கு, பிங். ஸோ இங்கே பிங் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம just if we try to ping the firewall over the network, see இப்போ நம்ம ஃபயர்வால் வந்து நம்ம நெட்வொர்க்கில் இதே நெட்வொர்க்கில் இருக்க இன்னொரு டிவைஸ்லேருந்து நம்ம வந்து பிங் பண்ணால் நமக்கு ICMP ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் பிங் இஸ் அலவுட் டு த டு தட் பாக்ஸ். ஓகேங்களா. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த 3 சர்வீசஸ் தான் எனேபிளில் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு செக், ஸோ மேனேஜ்மெண்ட்டுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே காமிக்கிறது 2 ஆப்ஷன். எதர் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் ஸ்டாட்டிக் யூ கேன் கிளிக் இட் அண்ட் நம்ம அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எதில் இருக்குன்னா DHCP கிளைண்ட் மோடில் இருக்குது. ஸ்டாட்டிக் பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு DHCP கிளைண்ட்டில் இருக்குது இல்லையா. MTA எவ்வளோ இருக்குது, பை டிஃபால்ட் 1500 இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம டிவைஸ் வந்து DHCP கிளைண்ட்டில் தான், DHCP கிளைண்ட்டாக தான் இருக்குது, DHCP சர்வர்லேருந்து தான் IP வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் கிளைண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இந்த DHCP கிளைண்ட்டாக இருக்கும்போது சென்ட் ஹோஸ்ட் நேம் மீன்ஸ் இதோட ஹோஸ்ட் நேமை வந்து ஆப்ஷன்ஸ், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஐ திங்க் ஹோஸ்ட் நேம் வந்து ஆப்ஷன் 12ன்னு நினைக்கிறேன் DHCPயில். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ வந்து ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஹோஸ்ட் நேமையும் கொடுக்கும், இதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதோட ஹோஸ்ட் நேமையும் கொடுத்து இது வந்து IP வாங்கிக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஷோ DHCP கிளைண்ட் ரன் டைம் இன்ஃபோன் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் என்ன சொல்லுது, இன்டர்ஃபேஸ், இது வந்து இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுது. இதோட கரண்ட் IP அட்ரஸஸ் என்னன்னு சொல்லுது, எந்த சப்நெட்டில் வருது, யார் கேட்வே, NTP சர்வர் என்ன. நம்ம NTP சர்வர் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதோட லீஸ் டைம் அவுட் என்ன, 1 டேக்கு இருக்குன்னு சொல்லுது. அடுத்து இது எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வந்து DHCP சர்வர் யாருன்னு சொல்லுது, விச் இஸ் நத்திங் பட் ஆர் ரவுட்டர். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா
ஓகே. நம்ம இத பார்க்கலாம். கிளையன்ட் ஆப்ஷன் வந்து சென்ட் ஹோஸ்ட் நேம்னு வந்துச்சு இல்லையா? நான் என்ன அத காமிக்கிறேன். இது வந்து ஹோஸ்ட் நேம் அனுப்புறது. ஸோ வயர்ஷார்க். ஸோ நம்ம வந்து இந்த டிவைஸ் வந்து வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டிஹெச்சிபி சர்ச் பண்ணுறோம். டிஹெச்சிபின்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். சர்ச் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் இந்த டைனமிக் ஐபி இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸில் அந்த ரன் டைம் இன்ஃபர்மேஷன்ஸில் இங்கே ரினியூன்னு ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ஷோ டிஹெச்சிபி கிளைண்ட் ரன் டைம் இன்ஃபோ. இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் போய் ரினியூ ஆகும். ஓகே. இந்த ஐபி அட்ரஸ் இந்த டிவைஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஐபி அட்ரஸை வந்து டிஹெச்சிபி சர்வரில் கேட்கும். இந்த என்டையர் டோரா ப்ராசஸ் வில் ரன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரினியூ கொடுக்குறேன். ரினியூ கொடுத்தா அது சேஞ்ச் ஆகணும் ஒரு இன்ஃபர்மேஷன் பாப்அப் வருது. ஓகே, ஐ எம் அக்செப்டிங் இட். இப்போ நம்ம வந்து நம்மளோட கேப்சர் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து கேப்சர் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஐபி. ஓகே. இப்போ டோரா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லியராக வந்து 192.168.0.132ன்ற ஐபி அட்ரஸ் இருந்துச்சு. டிஹெச்சிபி ரிலீஸ் கொடுத்துருச்சு. அந்த ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் ஐபி அட்ரஸ் போயிடுச்சு. ஸோ மற்ற என்டையர் ஸ்டோரி வில் பி அவேர் அபவுட் இட் இல்லையா? டோரா ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே அந்த சென்டிங் ஹோஸ்ட் நேம் பற்றி பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த கேப்சர் எடுத்தோம். டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்காலில், அதாவது நம்மளோட பேலோ ஆல்டோ வந்து பண்ண அந்த ப்ராட்காஸ்ட்டில் ஆப்ஷன்ஸில் கரெக்ட் தான், ஆப்ஷன் 12 தான். ஆப்ஷன் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். இதோட ஐடென்டிக்காக இதோட ஹோஸ்ட் நேம் யார், இது யாருன்ற ஐடென்டிக்காக இதோட ஹோஸ்ட் நேமையும் எடுத்துகிட்டு போகும். ஓகே. ஸோ இதோட ஹோஸ்ட் நேமையும் எடுத்துகிட்டு போய் கேட்குது. அடுத்தது வந்து டிஹெச்சிபி சர்வர் என்ன ஐபி கொடுத்துருக்கு பார்க்கலாம். ஓகே, அதே ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதே அட்ரஸை ரெனியூ பண்ணியிருக்கு. ஆல்ரைட், தட்ஸ் ஃபைன். ஓகே, சி அதே அட்ரஸ் தான் திருப்பி இங்கேயும் காமிக்குது இல்லையா? இப்போ எப்படி ஹோஸ்ட் நேம் எடுத்துகிட்டு போச்சோ அதே மாதிரி வந்து நம்ம கிளைண்ட் ஐடி கூட எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ அடுத்த வட்டம் போகிற ரினியூ மெசேஜில் இட் வில் டேக் இட்ஸ் கிளைண்ட் ஐடி as well. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஹெச்சிபி கிளைண்ட் எடுத்துக்கிறத பற்றி பார்த்தோம். அந்த டோரா ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி HTTPS, SSH அண்ட் பிங், இந்த 3 மட்டும் தான் அலோடில் இருந்துச்சு. HTTP நம்ம போட்டும்போது வரல. ஸோ இப்போது நம்ம HTTP எனேபிள் பண்ணலாம், டெல்நெட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பிங் லாஸ்ட் டைம் எனேபிள் இருந்துச்சு இல்லையா, இதை டிசேபிள் பண்ணிடலாம். ஆல்ரைட், டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது மட்டும் இல்லாமல் we need to commit it, only then it will start to implement. ஸோ இப்போ நான் கமிட் பண்ணுறேன். கமிட் பண்ணி யூஸ்வலாக வந்து இட் வில் டேக் சம் டைம் இல்லையா? ஸோ இங்கே ஏற்கனவே வந்து ஒரு செஷன் வந்து நான் HTTP செஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இட் டிட்ன்ட் ஒர்க். பட் ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ் வந்து நடந்த உடனே HTTP மூலமாகவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இம்மீடியட்டாக உடனே HTTP ஒர்க் ஆகாது. ஏன்னா HTTP ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுக்கு சில டைம் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் வந்து ஒரு வேளை லேபில் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மீன்ஸ் கமிட் கொடுத்துட்டு இது மீன்ஸ் ஃபுல்லாக கமிட் ஆகிடுச்சு, 100% வந்துருச்சு, ஸோ எனக்கு இமீடியட்டாக வருமான உடனே போய் HTTP பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் வில் நாட் கெட். மேபி உங்களுக்கு HTTP எரர் ஏதோ வரலாம், 503 எரர் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேயா? ஏன்னா இட் வில் டேக் சம் டைம் HTTP ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து HTTP வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் HTTP ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து கமிட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் போயிட்டு உடனே கொடுத்தீங்கன்னா வராது. பட் ஆனால் நமக்கு வருது. ஓகே. பட் ஜென்ரலி புது மிஷின் நம்ம ஏற்கனவே இதில் வந்து பல தடவை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வருது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேப் டிப்ளாய் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் HTTP எனேபிள் பண்ணி உடனே நீங்கள் கமிட் ஆயிடுச்சு, ஓகே சக்ஸஸ்னு வந்துருச்சு அப்படின்ட்டு இமீடியட்டாக போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் HTTP எரர் கோட் 503. பட் ட்ரை ஆஃப்டர் சம் டைம். ஓகேங்களா? நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணும்போது இட் வில் ஸ்டார்ட் டு ஒர்க். பட் ஆனால் இந்த வட்டம் பாருங்கள் HTTPலேயே வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன பண்ணலாம், லாஸ்ட் டைம் நம்ம பிங் பண்ணும்போது ஒர்க் ஆச்சா? நம்ம லாஸ்ட் டைம் பிங் பண்ணும்போது இங்கே ஒர்க் ஆச்சு, ஏன்னா பிங்ன்ற சர்வீஸ் வந்து அலௌட் ஆச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், பிங்குன்ற சர்வீஸ் வந்து அலௌடில் இல்லை. HTTPSும் SSH பிங் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வட்டம் பிங்கை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். அதே போல் HTTP அண்ட் டெல்நெட் ஆட் பண்ணிக்கோமா?
ஓகே, இப்போ நம்ம திருப்பி அதே Palo Altoவை பிங் பண்ணால் we will not get any ICMP response from the Palo Alto because we have disabled that ping option. பிங்கை நம்ம டிசேபிள் பண்ணதால் இப்போ நமக்கு பிங்குக்கு ரெஸ்பான்ஸ் ICMP ரெஸ்பான்ஸ் வராது. we'll get only request timeout. ஓகே, fine. So this is about that ping. And one more thing is about telnet. நம்ம லாஸ்ட் டைம் வந்து telnet ட்ரை பண்ணும்போது it didn't work இல்லையா? பட் இந்த தடவை இஃப் வி செக் 192.168.0.132 அதோட ஐபி டிஹெச்பி மூலமாக கிடைச்ச ஐபி. ஓகே, எஸ்எஸ்ஹெச்க்கு பதிலாக கோயிங் ஹியர் டு அதர்ஸில் இங்கே செலக்டாக இருக்குது டெல்நெட் அண்ட் இட்ஸ் யூஸிங் போர்ட் 23. இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள். போட்ட உடனே வருதா? ஏன்னா இப்போ நம்ம அந்த சர்வீஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை க்ரெடென்ஷியல்ஸ். ஓகே, உடனே ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே கூட பார்க்கலாம். இப்போது ஷோ சர்வீசஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் சர்வீசஸ், சாரி. ஸோ சிஸ்டம் சர்வீசஸ் சிஎல்எல் ஸோ சிஸ்டம் சர்வீசஸ்ன்னு கொடுத்தாக்கா ஓகே, சிஎல்எல் ஸோ சிஸ்டம் சர்வீசஸ்ன்னு கொடுத்தாக்கா HTTP லாஸ்ட் டைம் டிசேபிள் இருந்துச்சு, நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறோம். HTTPS பை டிஃபால்ட்டாகவே எனேபிளில் தான் இருக்குது. டெல்நெட்டும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறோம். பிங் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கிறோம். ஓகே, புரியுதா? ஸோ HTTP நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறோம். HTTPS பை டிஃபால்ட்டாக எனேபிள் இருந்துச்சு. டெல்நெட் நம்ம இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். அதனால தான் we are able to access through telnet now. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, நம்ம வந்து இப்போ ஐபி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம திருப்போட பார்க்கலாம். ஷோ சிஸ்டம் இன்ஃபோ. ஸோ சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்களா, ஸோ சிஸ்டம் இன்ஃபோ கொடுக்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து மீன்ஸ் இந்த என்னன்னு இருக்குது. ஸோ சிஸ்டம் இன்ஃபோவில் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.0.132 இருக்கா. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமானது என்ன, எப்படி வந்திருக்குன்னு போட்டிருக்கு, யூஸிங் டிஹெச்சிபி மூலமாக இது வந்து இந்த ஐபி வாங்கியிருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் சேஞ்ச் இட். டிஹெச்சிபி மூலமாக வாங்கின அந்த ஐபிக்கு பதிலாக எப்படி நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டாட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எதர் யூ கேன் யூஸ் திஸ் GUI ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் த CLI. ஓகே, நான் GUIயில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், பட் சேஞ்சஸை CLIயில் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி டைப்பில் பை டிஃபால்ட்டாக இப்போ நம்ம ஏற்கனவே இருக்குது டிஹெச்சிபி கிளைண்ட் இருக்கா. நமக்கு இப்போ என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணணும். இங்கே ஸ்டாட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணனவே நமக்கு புது இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான இது கேட்கும். இட்ஸ் லைக் ஐபி அட்ரஸ் என்ன நீங்கள் டைப் பண்ணணும். IPv4னா அதோட சப்நெட் மாஸ்க் என்ன நீங்கள் கொடுங்க, கேட்வே என்ன நீங்கள் கொடுங்க. இஃப் யூ ஆர் யூஸிங் IPv6 உங்களோட IPv6 அண்ட் ப்ரிஃபிக்ஸ்லேருந்து இங்கே கொடுங்க, அதோட கேட்வே கொடுங்க. தட்ஸ் இட். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு கமிட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட். நீங்கள் வந்து புது ஐபி அட்ரஸஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ GUIயில் இப்படி தான் பண்ணுறது. ஜஸ்ட் இந்த நீங்கள் இப்போ டிஹெச்சிபி கிளைண்ட்டுக்கு பதிலாக ஸ்டாட்டிக்கை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல போய் அதோட ஐபி அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கமிட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதுவே வந்து CLIயில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்போ எந்த மோடில் இருக்கிறோம் அப்படின்னா, எனேபிள் மோடில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாக்கா கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போகணுன்னாக்கா அதுக்கான கமெண்ட் வந்து கான்ஃபிக் CONFIG. ஓகே, ஜூம் ஆகல. ஃபைன். ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து கான்ஃபிக்ன்ற கமெண்ட் கொடுக்குறேன். கான்ஃபிகர்ன்ற கமெண்ட் ஃபுல்லாக கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிகர் மோடுக்கு போயிட்டேன். ஏற்கனவே எனேபிள் மோடில் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் கடைசியாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கும்போது இப்படி சிம்பிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து CLIலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது
I'll show you how to do it. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எதில் இருக்குது? டிஹெச்சிபியில் இருக்குது. அப்போது டிஹெச்சிபியை delete பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஸ்டாட்டிக்கை எனேபிள் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த ஸ்டாட்டிக் ஐபியை டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அப்போ 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு இப்போ இருக்க டிஹெச்சிபி எனக்கு வேணான்னு சொல்ல போகிறேன். அப்போ அதை எப்படி சொல்கிறது? வேண்டாம் delete பண்ணுன்றதை delete device config, எதோட டிவைஸ் கான்ஃபிக்? சிஸ்டமோட டிவைஸ் கான்ஃபிக் டைப் டிஹெச்சிபி கிளைண்ட்டில் இருக்கிறத delete பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ delete device config system type DHCP client. That's it. Hit enter. ஸோ இப்போ நம்ம ஹிட் என்டர் பண்ணோன்னே இப்போ டிஹெச்சிபி கிளைண்ட்டுன்ற மோடு டிசேபிள் ஆயிடுச்சு. அதாவது அதை நம்ம delete பண்ணிட்டோம். இப்போது அதுக்கு பதிலாக ஸ்டாட்டிக்ன்ற மோடை எனேபிள் பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். அப்போ அதை செட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட் டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் டைப் ஸ்டாட்டிக். அவ்வளோதான். இப்போது டிஹெச்சிபி கிளைண்ட் வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பதிலாக நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ண போகிறேன்றதை எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாட்டிக் எனேபிள் பண்ணியாச்சு. ஆனால் எனேபிள் பண்ண ஸ்டாட்டிக்கு நம்ம இப்போ ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணுமா? அதுக்கான கமாண்டு செட் டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் ஐபி அட்ரஸ். நீங்கள் இப்போ டேபு போட்டிங்கனாலே எல்லா அந்த இதுக்கு அடுத்து இருக்க எல்லா பாசிபிள் இதுவும் காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறேன்? 192.168.0.100ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே சப்நெட்டில் நெட் மாஸ்க் இஸ் 255.255.255.0. அதே மாதிரி திருப்பி கேட்வே வரணும் இல்லையா? இப்போ இந்த டிஃபால்ட் கேட்வே நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டிஃபால்ட் கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டிஃபால்ட் கேட்வேவை கொடுக்கணும். ஓகே, செட்டு டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் ஐபி அட்ரஸ் 100 கொடுத்துருக்குறோம். நெட் மாஸ்க் டிஃப்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து டிஃபால்ட் கேட்வேஸ் 192.168.0.1. ஹிட் என்டர். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது டிஹெச்சிபி கிளைண்ட் வேண்டான்னு சொல்லிட்டோம், ஸ்டாட்டிக்கை எனேபிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜியூஐயில் பார்த்தோம்ல, ஜியூஐயில் பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சா, அது எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டோம். ஐபி அட்ரஸ் என்ன, நெட் மாஸ்க் என்ன, டிஃபால்ட் கேட்வே என்னன்னு. இப்போது ஓகே கொடுத்தாச்சு. நம்ம ஜியூஐயில் என்ன பார்த்துருக்கோம்? எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் வி ஷுட் கிளிக் த கமிட் பட்டன். கமிட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அந்த சேஞ்சஸ் வந்து நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஸோ இங்கேயும் அதே கமிட்ன்ற கீவேர்ட் கொடுத்து ஹிட் என்டர். ஸோ இங்கே கமிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதே ப்ராசஸ் ஜியோவில் நம்ம கமிட் பண்ணும்போது எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். சரி, கமிட் போயிட்டு இருக்கா? 55%, 75%, 98%. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பழைய இதுக்கு முந்தின கமெண்ட் கொடுத்தோம் இல்லையா, செட் டிவைஸ் சிஸ்டம் ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, இதில் பேலோ ஆல்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, we can add multiple parameters in the same commandங்க. அதாவது வெறும் இப்போ ஐபி அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து டிஃபால்ட் கேட்வே டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, இது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து நமக்கு கண்டினியூஸாக என்ன டிஎன்எஸ் என்ன டிஹெச்பி எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக அப்படி ஒரே கமெண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம். கொஸ்டின் மார்க் போட்டு அப்படி அந்த ஆட் கமெண்ட் கொடுத்து. ஓகே, ஆட் மீன்ஸ் இந்த கீவேர்டு அடுத்து என்ன வேறு என்ன ஆட் பண்ணணும். இப்போ டிஃபால்ட் கேட்வே கொடுத்துட்டேன், எனக்கு என்ன டிஎன்எஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான என்டிபி சர்வர் வேணும், அது எல்லாமே நீங்கள் ஒரே இதில் போட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஆல்ரைட். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 98%லேயே நமக்கு நிற்கிது ரொம்ப நேரமாக. ஓகே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம லாஸ்ட் டைம் இது எந்த ஐபி மூலமாக நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்? 192.168.0.132 விச் இஸ் ரிசீவ்ட் பை தி டிஹெச்சிபி கிளைண்ட்டாக இருக்கும்போது இவர் வாங்கின ஐபி வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணோம்? எனக்கு டிஹெச்சிபி கிளைண்ட் வேண்டாம், நான் அதுக்கு வேறு ஸ்டாட்டிக்காக எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். என்னென்ன ஐபி? 192.168.0.100ன்ற ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துட்டு இப்போ கமிட் பண்ணிட்டோம் இல்லையா. கமிட் பண்ணிவிட்டு அது சேவ் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு 98% வரைக்கும் இங்கே காமிச்சது. ஸோ அதுக்கடுத்து ஏன் இங்கே இன்னும் காமிக்கல அப்படின்னா, இப்போ அவர் புது ஐபியோட வந்துட்டார் இந்த டிவைஸு. அப்போ அது புது ஐபியோட வந்ததுனால இதோட செஷன் கட் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து இந்த 98க்கு அப்புறம் போகவே இல்லை இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன், இப்போது ஜியூஐயில் நம்ம லாஸ்ட்டு லாகின் பண்ணது நமக்கு அப்படியே காமிக்குதா? 192.168.0.132 இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இட்.
ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நாட் ரீச்சபிள் வந்துடும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் யூஸிங் தி நியூ ஐபி அட்ரஸ். சி சைட் கேனாட் பி ரீச்னு வந்துருச்சா? ஏன்னா இப்போ டிவைஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வச்சு இல்லை, டிவைஸ் இப்போ வந்து என்ன அட்ரஸ் வச்சிருக்கு, 100 ஐபி அட்ரஸ் வச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட் வித் தட். HTTPS. ஸோ லாஸ்ட் அப்டேட்டில் 132க்கு பதில் 100 போட்டோம், பார்த்தீங்களா? ஸோ இட் இஸ் சேஞ்ச்ட் டு 192.168.0.100. Okay, and also you can cross check using CLA. மேபி என்னோட டெல்நெட்டில் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சிறுசாக, மேபி நான் மொபைல் ஸ்டெமில் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இந்த அட்ரஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, லேபுக்காக 192.168.0.100 தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். அட்மின் ஓகே. நமக்கு லாஸ்ட் டைம் என்ன ஐபி வச்சுருந்துச்சு, டைனமிக்கில் இருந்துச்சு, 132 இருந்துச்சு. இப்போ நம்ம 100ல் கனெக்ட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் இப்போ 100 தான் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இதோட கரண்ட் ஐபி அட்ரஸ் 192.168.100 காமிக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் ஆன் ஸ்டாட்டிக். லாஸ்ட் டைம் இட் ஷோயிங் அஸ் லைக் DHCP, ஆனால் இந்த வட்டம் இட் இஸ் ஷோயிங் அஸ் லைக் ஸ்டாட்டிக்ன்றதை நமக்கு காமிக்குது. ஆல்ரைட், ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, I'll go back here. See, இங்கே பார்த்தீங்களா, நம்ம GIயில் CLIயில் மாற்றினது இங்கேயே மாறிடுச்சு பாருங்கள். ஃபைன், இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து லாஸ்ட் டைமில் இருந்த மாதிரியே இந்த HTTP டெல்நெட்டையும் டிசேபிள் பண்ணிவிட்டு பிங்கை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிட்டட் ஐபி அட்ரஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ யூ கேன் ஆட் மல்டிபிள் ஐபி அட்ரஸஸ் ஆர் நெட்வொர்க் ஹியர் அண்ட் டிஃபைன் ஹூ ஷுட் ஆக்சஸ் தி மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். மீன்ஸ் ஹூ ஷுட் ஆக்சஸ் தி Palo Alto யூஸிங் த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீமில் வந்து இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து டியூ டு தி கிரிட்டிகாலிட்டி, இதோட இம்பார்ட்டன்ஸ்னால வந்து Palo Alto ஃபயர்வாலை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்க வேண்டாம், எனக்கு என் டீமில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு 3 பேருக்கு, தோஸ் ஹூ ஹேவ் அன் நாலேஜ் இன் அ ஃபயர்வால், அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இஃப் தே ஹேவ் அ ஸ்டாட்டிக் ஐபி டு தேர் சிஸ்டம், நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து அக்சஸ் வந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யூ கேன் டிக்ளேர் தட். ஸோ அது போக வந்து மற்ற ஐபி அட்ரஸஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, மற்ற ஐபி அட்ரஸஸ்லேருந்து இஃப் யூ ட்ரைங் டு கனெக்ட் டு த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஆர் இஃப் யூ ட்ரை டு கனெக்ட் டு த Palo Alto யூஸிங் த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், யூ கேன் நாட் ஆக்சஸ் இட். ஓகே, ஆர் சப்போர்ட் டீமோட ஐபிக்கு மட்டும்தான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் வேணும், மீன்ஸ் சப்போர்ட் டீம் மட்டும்தான் வந்து ஃபயர்வாலை வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணுன்னாலும் யூ கேன் ஆட் த நெட்வொர்க் அண்ட் யூ கேன் ஆட் த டிஸ்கிரிப்ஷன் டு இட். தட்ஸ் இட். ஸோ நன் அதர் தென் அவங்களை தவிர்த்து வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஃபீச்சர். ரைட், ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். லெட் மீ கமிட் இட். ரைட், ஸோ ஒன்ஸ் இது கமிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து இது பிங் ஆகாமல் இருந்துச்சு இல்லையா, அது பிங் ஆக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் HTTP அண்ட் டெல்நெட் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம டெஸ்டிங்காக எனேபிள் பண்ணது, அதுவுமே டிசேபிள் ஆயிரும். ஒன்லி HTTPS அண்ட் SSH வில் பி ஒர்க்கிங். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸோட இனிஷியல் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் மோர் இன் டீட்டெயில் அபவுட் மற்ற கான்செப்ட்ஸ் பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக் டு மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸ்க்கான கான்ஃபிகரேஷன். ஸோ லெட்ஸ் சி, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெதர் ரீச்சபிலிட்டி வந்துச்சான ஐபி அட்ரஸ் இப்போ சேஞ்ச் டு 100. சி இப்போ பிங் ஆயிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் நம்ம நடுவில் வந்து டிசேபிள் பண்ணியிருந்தபோது பிங் ஆகலை, இப்போ நம்ம திருப்பியும் அது பழைய மாதிரி டிஃபால்ட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பிங் ஆயிடுச்சு, விச் இஸ் ரீச்சிங். ஃபைன்.